ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டோன்ட் லுக் அவே படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் ஒரு ஹாரர் மூவியாக வெளிவந்திருக்கு. இது ஏற்கனவே 2023 வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோயினி தன்னுடைய ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக ஒரு நாள் நைட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கார் முன்னாடி வந்து இறந்துடுறான். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அவன் எப்படி எங்கேருந்து வந்தான் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டதுக்கப்புறம் ஒரு லாரி ஒன்று நிற்கிது. அந்த லாரிக்குள்ளார பார்த்தா நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பொம்மை ஒன்று இருக்குது. இந்த பொம்மையை நம்ம ஹீரோயின் பார்த்துட்றாங்க. உடனே பயந்து போய் அங்கேருந்து வந்துடுறாங்க. அந்த பொம்மை நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொம்மையை பார்த்துட்டவன் அந்த பொம்மையினால் இவங்கெல்லாம் இறந்துருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை இந்த பொம்மை கொண்டுதான் இல்லையா, அந்த உண்மையிலேயே அந்த பொம்மை எப்படியாப்படுது, எதனால் இப்படி வருது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய பிஜிஎம் தாங்க செம்மையாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஹாரர் மூமெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கதையும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு பொம்மையை வச்சு இந்த அளவுக்கு ஒரு ஹாரர் மூவி சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு கதை வந்து ஆரம்பத்தில் நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. படத்தின் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பார்க்குற மாதிரி டீசெண்டாக எழுதியிருக்காங்க. படத்தோடைய மெடிசன் பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா வழக்கமான ஒரு ஹாரர் மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துட்டாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி பொம்மை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு எந்த இடத்துலையுமே சுவாரஸ்யமாக இல்லை. ஏன்னா இது மாதிரி காட்சிகள் நம்ம ஏகப்பட்ட படத்தில் பார்த்ததுனால ஒரு ட்விஸ்ட்டு நீங்கள் அந்தளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம் இப்படி தான்ப்பா நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு காட்சிகள் இங்கே கொடுக்கவே இல்லை. அதேமாதிரி விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி அந்த பொம்மையை காமிக்கிறது, அதுக்கப்புறம் மற்ற சீன்ஸ்கள் அந்த ஹாரர் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட எடுபடவே இல்லை. நார்மலாக இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம்னா ஒரு சில அது மாதிரி வயலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபேமிலி தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.